சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. தொட்டுறாத, ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் கொஞ்சம் காலதாமதமாக வந்திருக்கிற ஒரு படம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய நடிப்பில் வந்திருக்க ஜனநாயகன் திரைப்படம். இது வந்து பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக, இன்னும் சென்சார் பிரச்சனைனால இந்த படம் வந்து காலதாமதமாகி இப்போ வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் சாதா மேன் தான் பேபி. ஆனால் செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்றபோது அவங்க ஒரு பிரச்சனை நிலவுது. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து ஓட்டு போடணும். அதை போட விடாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதி மக்கள் வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அவர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு கதை சொல்கிறார். நீங்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றணும். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் பேரு தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு, தளபதி வெற்றி கொண்டான்னா யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவர் என்ன பண்ணார் அப்படின்றது பார்க்கும்போது, ஃப்ளாஷ்பேக்கில் அவருக்கு வந்து கௌதம் மேனன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அந்த கௌதம் மேனன் வந்து எதிர்பாராத விதமாக இறந்தவுடனே அவருடைய பொண்ணை வந்து இவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இந்த கதையில போகுது. 2005 மதுரை பகுதியில் கள்ளச்சாரம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்போ ஒரு பெண் அந்த கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போனவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய போராட்டங்கள்லாம் நடக்குது. ஆனால் முடியல. காரணம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம், குறிப்பா பிரகாஷ் ராஜ் லோக்கல் அரசியல்வாதியா இருக்கிறவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அவர் பின்னாடிதான் இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக பாபி தியோல் அப்படி வர்றாரு, பெரிய போலீஸ் கமிஷனரா. அந்த பாபி தியோலையும் என்ன பண்றாரு, நம்ம பிரகாஷ் ராஜ் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய விஜய் வர்றாரு. விஜய் வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி பிரகாஷ் ராஜ் அடைச்சு ஜெயில போடுறாரு. இந்த சுச்சுவேஷன்ல அவமானப்படுத்தப்பட்ட பாபி தியோல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இனிமேல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, நம்ம படிச்சு இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனா கூட படிக்காத ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற செல்வாக்கு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு கெடுதல் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். கெடுதல் எப்படி பண்றாருன்னா, மக்களை வந்து பிரிக்கணும், மக்களை வந்து மத ரீதியா பிரிக்கணும், ஜாதி ரீதியா பிரிக்கணும். ஏதாவது ஹிந்துவா இருக்கிறவங்க மசூதியை உடைக்கணும், அதே முஸ்லீமா இருக்கிறவங்க நம்மளுடைய கோயில்களை உடைக்கணும். இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் மக்களுக்குள்ள வளர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, நிறைய விஷயங்களை பண்றாரு. இதுக்கு நடுவுல அவர் வந்து நிறைய ஆப்பிரிக்கால பல இடங்கள்ல வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்றாரு. அதாவது வந்து பொம்மைகள் மூலமா ஆயுதங்களை சப்ளை பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவரும் நம்மளுடைய விஜயும் நம்மளுடைய பாபு தியோலோட ஆட்களும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வருது. அப்போ வந்து பாபு தியோலுக்கு ஷாக் ஆகுது. நீ இன்னும் உயிரோட இருக்கியான்ற. இவர் திருப்பி நீ இன்னும் இருக்கியான்னு ஆச்சரியமா பாக்குறாரு. கடைசியில் என்ன ஆச்சு இந்த படம் அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய கதை. அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படத்துடைய, மகேஷ் பாபு நடிச்ச தெலுங்கு படத்துல இருந்து எடுத்து ரீமேக் செய்யப்பட்டதுதான். ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, பழைய போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியும் ஃபீல்டுக்கு வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சத்திரியன் படத்துல வந்து வந்திருக்கு. அதே தான் அந்த படத்துலையும் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே வந்து விஜய் நடித்த நிறைய படங்கள் வந்து மகேஷ் பாபு தெலுங்குல பண்ண படத்தினுடைய ரீமேக் தான். சமீப காலத்தில் அவர் பண்ண படங்கள். இந்த படமும் அப்படிதான். ஆனால் இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட ஒன்லைன் ஓகே. அதாவது பல படங்களை சொன்னது தான். பல படங்களை சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, படிக்காத ஒரு அரசியல்வாதிக்கு படித்த அதிகாரிகளை வந்து சல்யூட் அடிக்கணும், வணக்கம் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனாக எடுத்திருக்காரு. எடுத்துக்கிட்ட ஒன்லைன் வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெச் வினோத் டைரக்டரு அதை வந்து நம்ம விஜய் வந்து ப்ரமோட் பண்ணணும், விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் இல்லையா, அவரை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வர்ற இடங்கள்ல எல்லாம் கதைக்கு தேவை இருக்கோ இல்லையோ ஒரு பின்னாடி ஒரு பிஜிஎம் மியூசிக்கை போட்டு
விஜய்க்கு வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து பலவீனமாயிடுச்சு. ஒருவேளை விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கலாம். இன்னொன்னு, இந்த படத்துக்குள்ள பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஃபிளாஷ்பேக், ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிளாஷ்பேக், கிட்டத்தட்ட 3 ஃபிளாஷ்பேக் வந்து படத்துல வருது. இந்த 3 ஃபிளாஷ்பேக்கையும் நம்ம எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாத ஒரு இடத்துல குழம்பு நிக்கிறோம். இந்த மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய திரைக்கதைகள் வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த கதைக்கான எழுதப்பட்ட திரைக்கதையா இல்லை. இந்த ஸ்கிரீன் பிளே வந்து விஜய்க்காக எழுதப்பட்ட ஸ்கிரீன் பிளே கூட விஜய் ஹீரோக்காக ஸ்கிரீன் பிளே எழுதலாம், தவறில்ல. வெறும் பில்டப்புக்காகவே அந்த ஸ்கிரீன் பிளே வந்து நிறைய எழுதியிருக்காங்க. பெரும்பான்மையான சண்டை காட்சிகள் நிறைய இருந்தாலும், அது நல்லாவே இருந்தாலும், பெரும்பாலும் பல படங்கள்ல பார்த்த ஒரு எஃபெக்ட் தான் இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா தெலுங்கு படங்கள்ல நம்ம பிரபாஸ் சண்டை போடுவார்ல, அது மாதிரி போட்டுட்டு இருக்காரு. தமிழ் படங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேர்த்தி இதுல குறைவா இருக்கு சண்டை காட்சிகள்ல. அதையும் நம்ம வந்து சொல்லியாக வேண்டியா இருக்கு. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். கமான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? ஒரு கட்டத்துல வந்து இந்த படம் வந்து கடைசியில ஒரு 1/2 மணி நேரம் வந்து கிராபிக்ஸ்ல பண்ணியிருக்காங்க. அதாவது கிராபிக்ஸ்ல வந்து ரோபோலாம் வந்து சண்டை போடுது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த எஃபெக்டே வருது. இந்த படத்தினுடைய, அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இருந்தா கூட இந்த படத்தினுடைய கதைக்கு வந்து அது பெருசா வந்து அதை வந்து தேவையில்லை அப்படிங்கிறதா நமக்கு சொல்ல தோணுது. இந்த படத்துல வந்து ஆஸ் யூஷுவல் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து அவர் வந்து அரசியலுக்கு என்ன தேவையோ, அரசியலுக்கு என்ன வசனங்கள் இருக்கோ அதை பேஸ் பண்ணிட்டு வந்து இந்த படத்துல வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மமிதா பைஜு வந்து கொஞ்சம் நல்லா அவர் பொண்ணா வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? வில்லன் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பாபி டியோலோட ரோல் வந்து நல்லா இருக்கு. பெரிய அளவுல வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு வந்து தெரியுது. அதனால வந்து நம்ம வந்து பெரிய அளவுல இந்த கதைக்குள்ள நாம வந்து ஒன்ற முடியல. இது வந்து ஒரு விஜய் வந்து அரசியலுக்கான ஒரு என்ட்ரி படமா தான் நாம இதை கருத வேண்டிய இருக்கே தவிர, இதற்கு முந்தைய வந்த விஜய் படங்கள் அளவு கூட இதுல தரம் இல்லை. கதை அந்த திரைக்கதையில வந்து கதை ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு தான் இந்த படத்தை நாம வந்து சொல்லணும். ஏன்னா வந்து அடுத்தடுத்த காட்சிகள் வந்து நம்மளால யூகிக்க முடிகிற அளவுல தான் இருக்கு. ஏன்னா ஒரே ஹீரோ 100 பேர் அடிக்கிறாரு, 60 பேர் அடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு திருப்பு மாறு. என்னன்னா தெலுங்கு படத்துல ஒருத்தர் 100 பேர் அடிப்பாரு ஹீரோ பிரபாஸ், இல்ல ஒரு 40-50 பேர் அடிக்கிறாரு, அவ்வளவுதான். மற்றபடி சண்டை காட்சிகளை வந்து நிறைய ஃபைட்டர்ஸ் ஒருத்தர் எல்லாரையும் காலி பண்றது அப்படின்ற மாதிரிதான ஒரு கதை தான் இருக்கு. இந்த படத்தினுடைய சாயல் வந்து கொஞ்சம் ஆங்காங்கே நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ், விக்னேஷ் சிவன் இவங்களுடைய படத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இவங்க வந்து படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லை, இவங்க வந்து நம்ம விஜயனுடைய குட் புக்ல இருக்கிறதுனால இவங்களும் ஒரு சீன்ல கடைசியில வந்துட்டு போறாங்க ஒரே இடத்துல. அதாவது என்னன்னா லோகேஷ் கனகராஜ், விக்னேஷ் சிவன், அட்லி 3 பேரும் வர்றாங்க படத்துல. ஸோ நமக்கு பிடிச்ச இயக்குநர்லையும் அங்கங்க வர வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம அரசியல்ல பார்க்கக்கூடிய எம்எல்ஏக்காவும் மினிஸ்டராகவும் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த படத்துல ஒரு சில காட்சிகள்ல வர்றாங்க. தூத்துக்குடி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் வந்திருக்காரு. அப்புறம் வந்து அமைச்சர் அருண் வந்திருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் புசி ஆனந்த் வந்து ஒரு சீன்ல வந்திருக்காங்க. ஸோ தன்னுடைய நண்பர்களுக்கும் தனக்கு வந்து விரும்பிய இயக்குநர்களுக்கும் குட் புக்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வாய்ப்பை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படத்தை வந்து அவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு விஜய் ரசிகர்களுக்கு பிடித்த படமா இருக்கும். விஜய் ரசிகர்கள் தாண்டி விஜய் படம் என்பது அனைத்து தரப்பையும் வந்து ஓரளவு திருப்திப்படுத்துறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கும். கடந்த கால படங்கள் அவர்கிட்ட வந்து அதுதான் அப்படி இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனோட கலந்து, அந்த எமோஷன் கூட பெரும்பாலும் தெலுங்கு படத்துல காட்டக்கூடிய ஒரு எமோஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கே தவிர, மற்றபடி தமிழ் படத்திற்கான விஜய் படத்திற்கான ஒரு எமோஷன் அப்படிங்கிறது அந்த படத்துல குறைவுதான் இருக்கு. எனக்கு நார்மல்லாம் வேண்டாம், பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. பெரும்பாலும் தளபதி அப்படிங்கிற வாசகமும், அடுத்து நீ வா நீங்க வாங்க தலைவா அப்படின்னு சொல்றதும், இந்த மாதிரியான வசனங்கள் தான் அந்த படங்கள் அதிகமா வந்து ரசிகர்கள் கைதட்டுறாங்க. இது முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அவருடைய கடைசி படம் என்பது அரசியலுக்கான ஒரு படமா தான் அவரும் கொண்டு வந்திருந்தாரு. அதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு இந்த படம் காலதாமமாச்சு. ஸோ இதனால இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் ஒன்று வச்சுக்கிட்டு படத்துக்கு போக வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு தெலுங்கு மசாலா படத்தைல வந்து நம்ம விஜய் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வோடு இந்த படத்துக்கு போனோம்னா இந்த படம் வந்து பிடிக்கும். குறிப்பா விஜய் ரசிகர்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வலுக்காக.